அள்ளி அள்ளி வீசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது. அதான் நான் எடுத்திருக்கு. தமிழ் சமுதாயத்தின் மீது ஊழல் சேரு அள்ளி அள்ளி வீசிட்டாங்க. நமக்கு இப்பதான் புரியுது. நமக்கு பழகியும் போயிடுச்சு. நமக்கு எல்லா விதத்திலும் எல்லாம் ஒரு ஒரு சின்ன கழிவு நீர் இருக்கும் இடத்தில் பெண்கள் ஆபீஸ்க்கு போறவங்க இல்ல பெரிய மனுஷங்க போகும்போது கர்ச்சீஃப் எடுத்து மூக்க மூடிட்டு போவாங்க. இப்ப யாரும் அதை செய்யறதே இல்லை. எங்க பார்த்தாலும் கழிவு நீர் பழகிடுச்சு நமக்கு. அதிலிருந்து நாம் மீள வேண்டும். அதாவது டாக்டர்களுக்கு நிறைய வேலை இருக்க வேண்டும். அது நோயினால் அல்ல, நோய் வராமல் பாதுகாக்கும் வேலையாக அது இருக்க வேண்டும். எப்ப பார்த்தாலும் எமர்ஜென்சியில சாகரவன சாகாமல் தடுப்பது அவர்கள் பணியாக இல்லாமல் வருமுன் காக்கும் மருத்துவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் ஆசை. அதற்கு அவர்களுக்கு உதவும் வகையில் நாம் சூழலை வைக்கவில்லை என்றால் எப்படி அவர்கள் அந்த மாதிரி வருமுன் காக்க முடியும்? இதில் சுற்றுச்சூழலை பற்றி தீவிரமாக யோசிக்கும் ஒரே கட்சி மக்கள் நீதி மய்யம். அதற்கான திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறோம். அதை அறிவிக்கவும் போகிறோம். ஒரு தொழிலும் மேம்பட விடாமல் எல்லாவற்றிலும் கமிஷன் 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 என்று எப்படி நீங்கள் வியாபாரத்தில் லாபம் பார்க்க முடியும்? 30% என்பது ஒரு வியாபாரத்தில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் வியாபாரம் என்பது எல்லா வியாபாரிகளுமே ஒத்துக்கொள்வார்கள். அவ்வளவு வரவு வைக்க முடித்தது என்றால் வெற்றிகரமான வியாபாரம். அந்த விழுக்காட்டை எனக்கு கொடுத்து விடு என்று கேட்கும் இந்த கமிஷன் ராஜ்யம் கொள்ளையர்கள் ராஜ்யம், வழிப்பறி ராஜ்யம். அதிலிருந்து மீள வேண்டும். கமிஷன் ராஜ்யம் போய் மிஷன் ஓரியன்டட் ராஜ்யம் வர வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். அதை செய்து காட்டாமல் போக மாட்டோம். அது போக மாட்டோம்னா அப்புறம் போயிடுவீங்களா? தேவை இருக்கும் போது அது இருக்க வேண்டும். ஒரு கருவி. காங்கிரஸை பற்றி காந்தியார் சொன்னதை சொல்லுகிறேன். நம் முனைப்பு முடிந்து விட்டது, இனி கட்சியை கலைத்து விடலாம் என்று தைரியமாக சொன்ன தலைவர் அவர். அதனால் தான் தேசத்தின் தந்தையாக அவர் இருந்தார். ஒரு 4 பிள்ளைங்களுக்கு ஒரு லிமிடெட் ஃபேமிலியுடைய தந்தை இல்ல அவர். இன்னும் சொல்ல போனா ஆப்பிரிக்க குழந்தைகள் அவருடைய குழந்தைகளாக நாம் மண்டேலாவை பார்க்கலாம். அவருடைய சகோதரராக நாம்